வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம 5 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் ஈஸியாக நம்ம ஈவினிங் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாம். முதல்ல பொரி உருண்டை, அரிசி பொரி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கடையில் விற்கிற அரிசி பொரி வாங்கிட்டு நம்ம இது ஈஸியாக செய்யலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் நான் 2 கப் அளவு இந்த பொரி எடுத்துட்டேங்க. 1/2 கப் அளவு பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டதில் இந்த பொடித்த வெல்லம் போட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இது நல்லா கரைஞ்சி கொதித்து வந்ததும் வடிகட்டிக்கலாம். இன்னொரு பாத்திரம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதில் டைரெக்டாக அப்படியே வடிகட்டிடலாம். கல் மண் போக வடிகட்டு இப்போ இது நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இந்த வெல்லம் தண்ணி வந்து நல்லா கொதித்து பாகுப்பதம் வந்ததும் பொரியெல்லாம் இதில் போட்டுடலாங்க. இதில் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிடலாம். விருப்பம் இருந்தால் இதில் ஏலக்காய் தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன தட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சமாக ஊற்றி பார்க்கலாம். உருட்டுற பதம் வந்ததும் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற பொரியை இதில் போட்டுடலாங்க. இப்போ நல்லா உருட்டும் பதம் வந்துருச்சு. கெட்டி பாகு பதம் வந்ததும் எடுத்து வச்சுருக்கிற அந்த பொரி இதில் சேர்த்துடலாம். ரெண்டு கப் அளவு பொரி எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் போட்டுட்டு நல்லா கரண்டி காம்பில் நல்லா கிளறிட்டே இருக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நல்லா சூட்டோடையே நம்ம இதை உருண்டையாக பிடிச்சிடலாம். கையில் ஒட்டுச்சுன்னா எண்ணெய் இல்லைன்னா அரிசி மாவு அது கையில் தடவிட்டு உருட்டிக்கலாங்க. நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கடையில் விற்கிற பொரி உருண்டையை வீட்லேயே நல்லா ஈஸியாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா பிடிக்கவும் வரும். நம்ம இதை போல் உருட்டிக்கலாம். வெல்லம் மட்டும் நம்ம பாகு வெல்லமாக பார்த்து வாங்கிக்கலாங்க. பாகு வெல்லம் கேட்டு வாங்கிக்கலாம். இதை போல் உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. ஆறுனதும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதை ஈவினிங் ஸ்நாக்காக நல்ல சத்தானதாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சின்னவங்கன்னு கிடையாதுங்க, பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது கொஞ்சமாக காஞ்சிரும், அப்படியே ஒட்டிரும், எடுக்க வராது. அதனால் திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு உருட்டி எடுத்துடலாம். சுவையான இந்த பொரி உருண்டை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இது நல்லா நேரம் கழித்து நல்லா சாப்பிட்டு பார்த்தா நல்லா முறுமுறுன்னு கரக்கரன்னு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காராசேவ். இது நல்லா கடையில் விற்கிற காராசேவ் மாதிரியே நல்லா முறுமுறுன்னு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. கடலை மாவு ஒரு 1.5 கப் அளவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவு அரிசி மாவு அதையும் போட்டுட்டு, இதுக்கு முன்னாடி நான் 1 மணி நேரம் முன்னாடி ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 5-6 பூண்டு பல் இதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த விழுது தான் நம்ம இந்த மாவில் சேர்க்க போகிறோங்க. இதில் 2-3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நல்லா காரமாக சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா இப்போ செய்யலாங்க. இப்போ வெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு டேபிள் சால்ட் போட்டுட்டு கலந்துக்கலாம்.
எல்லா இடமும் அந்த உப்பு இதெல்லாம் படுற மாதிரி நல்லா பிசறிக்கலாங்க. இப்போ பெருங்காயத்தூளும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ஈவினிங் எதனா காரமாக எதனா சாப்பிட்ணும் போல் இருந்தால் இது டக்குன்னு செய்திடலாங்க. இப்போ இது போல் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ முறுக்கு பிழிகிற நாழி எடுத்துகிட்டு 3 கண்ணு உள்ளது அந்த தட்டை இதில் போட்டுடலாங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் தடவிடலாம். ஒட்டாமல் வரதுக்காக நம்ம எண்ணெய் எல்லா இடம் தடவிட்டு 3 கண்ணில் உள்ள இந்த அச்சு போட்டுட்டு டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு பிழிஞ்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா சுட வச்சிடலாங்க. டைரெக்டாக அப்படியே எண்ணெயிலே இதை பிழிஞ்சிடலாம். அருமையான கார சேவ் மொறுமொறுன்னு நம்ம ஈவினிங் இது போல் செய்து கொடுக்கலாங்க. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். ஓசையெல்லாம் அடங்கின பிறகு எடுத்து வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதும் இந்த சின்ன சின்ன பீஸாக அப்படியே உடச்சி நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். டேஸ்டான இந்த காரா சேவ் குயிக்காக நம்ம ஈவினிங் செய்து கொடுக்கலாங்க. ஈவினிங்கில் காஃபிக்கு கூடவே இதை வச்சு கொடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அடுத்த ஸ்நாக் என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. சூப்பரான பால் கொழுக்கட்டை ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன கப் அளவு அரிசி மாவு இடியாப்ப மாவே எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிட்டு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது இந்த மாவு போட்டுட்டு நல்லா கிளறிடலாங்க. 1 நிமிஷம் போல் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஆறுனதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நம்ம இதை அழுத்தி பிசைஞ்சிட்டு உருட்டிடலாங்க. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் பேசினில் போட்டுட்டு நம்ம அழுத்தி பிசைஞ்சிடலாம். நல்லா இது போல் அழுத்தி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாங்க. சுண்டைக்காய் அளவு சைஸு நம்ம இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். கொஞ்சம் நம்ம மாவை நீட்டாகவும் இதை புளியும் உருட்டி நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இது போல் திரட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். இது போல் நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை செய்து வச்ச உருண்டையில் அதில் வச்சிடலாங்க. போட்டுட்டு ஆவியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த உருண்டையில் தட்டை அதில் உள்ளே வச்சுட்டு மூடிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லை 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு, இறக்கி வச்சிடலாங்க.
இப்போ இதை இன்னொரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பால் கொதிக்க வச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 டம்ளர் அளவு பால் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை, ஒயிட் சுகர் அது போட்டுட்டு நல்லா கரையை விட்டுடலாங்க. இது நல்லா கொதித்து வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் அதையும் போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சுருந்த வேக வச்சுருந்த இந்த உருண்டைகள்லாம் இதில் போட்டுக்கலாங்க. இது 2 நிமிஷம் போல் நல்லா கொதித்தது நம்ம இறக்கிடலாம். டக்குன்னு பால் கொழுக்கட்டை இது போல் ஈஸியாக சின்ன பசங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம விருப்பப்படி எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இறக்கிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துடலாம். துருவின தேங்காய் அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு ஆற வச்சு கொடுக்கலாங்க. வறுத்த முந்திரி இருந்தாலும் மேலே அப்படியே தூவி கொடுக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் இதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்திங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான இந்த பால் கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுவையான டைமண்ட் மைதா பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவு பால் எடுத்துகிட்டு நல்லா பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவு பொடித்த சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அதை போட்டுட்டு நல்லா இது போல் கலந்துக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவு மைதா போட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் போட்டுட்டு இந்த கொதிக்க வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா இது போல் பிசறிக்கலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். அழுத்தி இது போல் பிசைஞ்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு பாலித்தீன் ஷீட் இல்லை பேப்பர் இது போல் எடுத்துகிட்டு நல்லா அதில் எண்ணெய் தடவிட்டு சப்பாத்திக்கு நம்ம இழைக்கிற மாதிரியே பெரிய உருண்டை அளவு எடுத்துகிட்டு இழைச்சிக்கலாங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு திக்காக இழைச்சிக்கலாம். இழைச்சிட்டு நம்ம இதை போல் கட் பண்ணி எடுத்துடலாங்க. சின்ன சின்ன பாக்ஸாக கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் நல்லது. இது போல் எல்லா மாவையும் எடுத்துகிட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பொரித்து எடுத்துடலாங்க. நல்லா செவக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுப்போம். இது போல் நல்லா செவந்ததும் எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. ஆறுனதும் ரொம்ப அருமையாக முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் நம்ம இது போல் பிஸ்கெட்டு மைதா பிஸ்கெட் சூப்பராக செய்து கொடுக்கலாங்க. நீங்களே இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு போலி செய்யலாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவு மைதா எடுத்துகிட்டு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அது போல் பிசறிக்கலாம். பிசறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. நல்லா அடித்து பிசையலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் விட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சால் தான் ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும். போல் பிசைஞ்சு எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ உள் பூரணத்துக்கு ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரு சவுண்டு வச்சு ஆறுனதும் தோலை உரிச்சிட்டு மசிச்சிடலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா அழுத்தி கையில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சிடலாங்க.
இதை நல்லா கொதித்து கரைஞ்சதை வடிகட்டிக்கலாம். இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அடிகனமான பேன் வச்சுட்டு டைரெக்டாக இதை வடிகட்டிக்கலாங்க. இதிலே ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் அதையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க வச்சிடலாங்க. இதில் நம்ம மசித்து வச்சுருந்த இந்த சக்கரவள்ளி கிழங்கு அதையும் போட்டுட்டு கலந்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுட்டு கலந்துடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு இதை உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. இந்த மேல் மாவுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதில் ஒரு 6 வந்தது. அது போலயே நம்ம இந்த மேல் மாவையும் 6 உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ இலை இல்லைன்னா பாலித்தீன் ஷீட் எடுத்துகிட்டு எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு நல்லா தட்டிடலாங்க. பூரணம் உள்ளே வச்சுட்டு நல்லா இழுத்து மூடிக்கலாம். இதை போல் இழுத்து மூடிட்டு மெலிசாக தட்டிடலாங்க. எண்ணெய் கையில் கொஞ்சமாக தொட்டுட்டு தட்டிக்கலாம். சூப்பர் டேஸ்டான இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு நீங்களும் இந்த போல் போலி செய்து பாருங்கள். நார்மலாக செய்கிற போலி ஐட்டமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. அடுப்பில் தோசைக்கல் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இது அப்படியே தட்டி வச்சுருந்த இந்த போலி அப்படி போட்டுடலாங்க. ஒரு பக்கம் நல்லா சிவந்த பிறகு திரி போட்டு 2 பக்கமும் நல்லா சிவந்த பிறகு நெய் 2 பக்கமும் நல்லா தடவிடலாங்க. நெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா சாஃப்டான சக்கரவள்ளி கிழங்கு போலி தயாராகிடுச்சுங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துடலாங்க. அருமையான இந்த போலி நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம். நல்லா பஞ்சு போல் ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருந்துச்சு. நல்லா சத்தானதும் கூட. இந்த ஸ்நாக்ஸில் நீங்களும் செய்து பாருங்கள். ஒவ்வொரு ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.